மகரத்தை பொறுத்தவரை பார்த்தீர்களேயானால் இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு 6ஆம் இடம் வலுத்து போகிறது. 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய வேலை கிடைக்கும், வேலையில் மாற்றம் கிடைக்கும், ஏற்றம் கிடைக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். எந்த ஒரு போட்டி என்றாலும் போட்டியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் நலத்தில் நிச்சயமான ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் 7.5 சனி இருக்கிறதுனால சற்று உடல் பின்னடைவை கிடைக்கக்கூடும். சமசப்தமத்தில் அஷ்டமாதிபதி இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம், ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 9ஆம் இடத்துல போயிருக்கார். இதன் மூலியமாக பார்த்தீங்களேனால் தந்தைக்கு உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் உங்களுக்கு சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் வெற்றிகரமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும், வேலையில் மாறுதல் கிடைக்கும், வேலையில் ஏற்றம் கிடைக்கும். அதன் மூலியமாக உங்களுடைய பொருளாதாரம் நிச்சயமாக முன்னேறும். இருப்பினும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கத்தான் செய்யும். ஏன்னா 8ஆம் இடத்துல கேது பகவானும் உங்களுடைய ராசியை சூரியன் தனியாக பார்க்கிறதுனாலையும் உடல் நலத்தில் சூட்டின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது.